என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். விண்ணுலக தந்தையாம் இறைவா, உமது அன்பின் அரசில் தாழ்மை மற்றும் சேவையின் மூலம்தான் மேன்மை அடைய முடியும் என்பதை உமது மகனாகிய இயேசுவின் மூலம் எனக்கு கற்பித்தீரே. நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் எனக்காக மீட்பின் பலியாக தன்னையே வழங்கிய இயேசுவால் நான் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலகியல் ரீதியான ஈர்ப்புகளையும் அதிகாரம், கௌரவம் மற்றும் பணத்திற்கான அதீத ஆர்வத்தை விட்டுவிட்டு அந்தஸ்து அல்லது அங்கீகாரத்தை தேடாமல் சேவை மற்றும் தியாகம் செய்வதன் மூலம் இயேசுவின் அடிச்சுவடுகளில் நான் நடக்க விளைகிறேன். தகப்பனே, உமது அரசில் நுழைய தகுதியானவர்களாக இருக்கும் வகையில் எம் குழந்தைகள் வளர வழிகாட்டும் ஐயா. இயேசுவுக்கு உகந்த பெற்றோராக இருக்க எமக்கு உதவுவீராக. வாழ்வின் அனுபவம் மிகுந்த பெற்றோர் என்ற அகங்காரம் தரும் தன்முனைப்பை, ஈகோவை அழித்து தூய உள்குழந்தையை என்னுள் கொண்டிருக்க, உமது ஊழியராக பணிவாகவும் கனிவாகவும் தன்னலமற்றவராகவும் இருக்க, மற்றவர்களை உயர்த்த, ஆழமாக நேசிக்க, உண்மையாக சேவை செய்ய உம்மை போலவே வாழும் வரம் தாரும். அகில உலகமே யுத்தத்துக்கு தயாராகி வரும் நிலையில் நீர் தரும் நிலையான உலக அமைதிக்காக இன்று பிரார்த்திக்கிறோம். உமது குழந்தைகளுக்கு நீரே முழு அடைக்கலம். இயேசுவே, என் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன். ஆமேன்.